Saint Augustine சொன்னார் holiness is not the way to reach Jesus, but Jesus is the way to reach holiness. அப்ப நாங்க பாவிகள், ஆனாலும் உங்க அருகில் இருப்பதற்கு நீ தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து கொண்டபடியினால் நாங்கள் உம்முடைய அருகில் வருகிற நாங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உம்முடைய நன்மையினால் நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிறோம், நாங்கள் திருப்தி ஆகிறோம். ஆகவே தேவன், நன்றாக கவனியுங்கள், கடவுளுடைய சமூகத்திற்கு போகும்போது நான் பரிசுத்தவானா என்கிற கேள்வியை நீங்கள் கேட்க கூடாது. அது ஒரு மத சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் பரிசுத்தமா தேவனுடைய சமூகத்தில் போவதற்கு என்கிற கேள்வி உங்களுக்கு வரும் என்றால் அது முற்றிலும் பிசாசினால் வருகிற கேள்வி. நான் பரிசுத்தம் ஆக வேண்டும், ஆகையால் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன். நன்றாக கவனிங்கள், கடவுளுடைய சமூகத்திற்கு நான் போனாதான் பரிசுத்தமாக முடியும். இது எப்படி இருக்குன்னா, நான் சரியான டாக்டர்கிட்ட போவேன்ற மாதிரி இருக்கு. சரியான ஒன்னதுக்கு டாக்டர் கூப்பிடுறாரு, பிணியாளிக்கே வைத்தியம் தேவை. அப்ப என்ன சொல்ல வரேன், கடவுளுடைய பிரசன்னத்திலே நீங்கள் தங்கி திளைப்பதற்கு உங்களுக்கு பரிசுத்தம் ஒரு குவாலிட்டியா, குவாலிஃபிகேஷனா அப்படின்னா இல்லவே இல்லை. பிரசன்ஸ்ல இருந்து வர்ற குவாலிஃபிகேஷன் தான் பரிசுத்தமே ஒழிய, பரிசுத்தம் ஒரு குவாலிஃபிகேஷனால பிரசன்ஸ்ல நீங்க போகவே இல்லை. ஆகவே தேவன் நம்மை அனைத்து சேர்த்துக் கொள்கிற அந்த பாக்கியத்தில் அப்படியே இருங்க. அப்ப உள்ள நீங்க பரிசுத்தமாகறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வரும்போது யாரா தான் வரீங்க சொல்லுங்க சார்? யாரா தான் வரீங்க? பாவியா தான் வருகிறீங்க. நீங்க பரிசுத்தமான ஆகனா கடவுளுடைய சமூகத்துக்கு வரலாம் என்பது மதத்தின் உபதேசம். நீங்கள் பரிசுத்தமாவதனால் கடவுளுடைய பிரசன்னத்தில் உங்களை அவர் சூஸ் பண்ற கிடையாது. அவர் உங்களை சூஸ் பண்ணி, டே என் பிரசன் நான் எப்பவுமே உன்ட்ட பேசிட்டே இருப்பேன் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்க பாக்கியவான். ஏன்னா அவர் பேசுறத கேட்கிற ஒருத்தனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருக்கவே முடியாது. அதனால உங்களை என்னையும் அவர் சூஸ் பண்ணி தான் எடுக்கிறார். we are not elected, we are selected. we are not elected to be in his presence, we are selected. அப்ப தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அங்க எலெக்ஷன்னா உங்களுக்கு தகுதி வேணும், செலெக்ஷன்னா அது அவர் விருப்பத்தில் எடுக்கிறது. அப்படித்தான் நம்மளை தெரிந்து கொண்டாராம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இருந்த பிரகாரமாக தான் ஒரு சமூகத்துக்குள்ள வர்றோம். யூ கேன் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பல நேரங்களில் நான் வரும்போது இன்னைக்கு நேராக வேர்டுக்குள்ளே போகணும், பாட்டு டான்ஸ்லாம் பாட யோசிச்சுட்டு தான் வர்றேன். ஆனால் இங்கே வந்த உடனே நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறேன், வேற மாதிரி ஆகி போயிடுது. அப்போ கடவுள் இங்கேயே, இந்த கடவுளுடைய சமூகத்தில் இங்கேயே நம்ம அதை உணரும்போது, அவர் சமூகத்துக்குள்ள நம்ம வரும்போது என்ன நடக்குதுன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அவருடைய கதிர்வீச்சுகள் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சமூகத்திலே உங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர் செலக்ட் பண்ணி இருக்கிறபடினாலே அவருடைய நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆகிறீர்கள். அந்த நன்மையிலே ஒன்று பரிசுத்தம், அந்த நன்மையிலே ஒன்று மனமாற்றம், அந்த நன்மையிலே ஒன்று டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். இப்ப நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு வேற மாதிரி தெரியும். வாசிங்க. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஓகே, அடுத்து உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அடுத்து உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். நம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆவோம். கடவுளுடைய சமூகம்தான் நம்மை நன்மையினால் நிரப்புகிறது. யாருமே உங்களை பார்த்து நீ பேர்பட்டால் நீ கடவுளுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்பதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை. ஏனென்றால் தகுதி உள்ளவர்களுக்கான இடம் பிரசன்னம் அல்ல, தகுதி பெறுவதற்கான இடமே பிரசன்னம். மறுபடியும் சொல்கிறேன், தகுதி உடையவர்களுக்கான தலம் அல்ல தேவனுடைய பிரசன்னம், தகுதி பெறுவதற்கான இடமே தேவனுடைய பிரசன்னம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத ஒவ்வொருவனும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியும். காரணம், உங்கள் அத்தனை பேருக்குமான கரையத்தை இயேசு சிலுவையிலே கொடுத்திருக்கிறபடினால் நீங்கள் இருக்கிற பிரகாரமாக அவர் சமூகத்தில் வாசம் செய்வது, வாசம்னா வாழ்றதுக்கு, அவர் பக்கத்திலே வாழ்றதுக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் தகுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். தெரிந்து கொள்கிற மனுஷன், அவர் தெரிந்து கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவன்னா, கடவுளுடைய நன்மையினால திருப்தி ஆகிட்டே இருப்பானா. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை உங்கள் பக்கத்தில் வாழ்கிறதுக்கு என்னை சூஸ் பண்ணி என்னை உங்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறதுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆகிட்டே இருக்கிறோம். ஆமென். நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆகிறோம். ஆகவே நண்புக்குரியவர்களே, கடவுள் பேசின பிறகு அல்லது
உங்களை தொட்ட பிறகு, அவருடைய பிரசன்னத்துக்குள் வந்த பிறகு நீங்கள் பரிசுத்தமானாய் மாறுகிறீர்களா, இல்லை பரிசுத்தமாக இருந்தால் தான் ஒரு பிரசன்னத்துக்குள்ளே வரணுமா? இந்த கேள்வியை நீங்கள் வெறும் நாலேஜாக கிராஸ் பண்ணிட்டு போக முடியாது. இந்த இடத்துல ஆமாங்க இது வந்து லாஜிக்காக இதாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. இது உங்களுடைய அனுதின வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம். சார் 198 தடவை நீங்கள் ஜெபம் பண்ண வராத காரணமே, கடவுளோட பிரசன்ஸுக்கு வராத காரணமே நீங்கள் தகுதி இல்லை என்கிற உணர்வு தானே. இன்னைக்கு ஈஸியாக தலையாட்டி போயிடுறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது அப்ளை ஆகலே. நான் தலையாட்டுறதை பற்றி இங்கே பேசலை, உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாவியாக உணர்கிற ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் தைரியமாய் நுழைவதற்கு வேதம் உங்களுக்கு வழி கொடுத்திருக்கிறது, தகுதிப்படுத்தியிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் இவன் பாவியாக போகிறானா அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்பவே ஏதோ வந்து இவன் உள்ளே போய் பிதா பையில் இருக்கிற ரூபாய் பிட்பாக்கெட் அடிச்சிருவானான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒரு பாவி அவர் சமூகத்தில் போய் என்னத்தை பண்ணிடுவான்றக்காண்டி இவ்வளோ பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரில. அவர் சமூகத்தில் போகும்போது அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். ஸோ தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கு அதுக்கு முந்தின வசனம் தான் சொல்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ மாம்சமான யாருன்னா அதில் பாவி இருக்கிறான், பரிசுத்தவான் இருக்கிறான், எல்லாருமே உங்கள்கிட்ட வருவாங்க சொல்கிறான். கையத்தட்டு வருது அவருக்கு. ஆமென். அவர் யார்? அவருக்கு பேர் என்னவா சொல்லுங்க? ஜெபத்தை கேட்கிறவர். பாவிகளின் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா பைபிள் வேதம் சொல்லுது, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. அவர் தானே சொன்னாரு, உன்கிட்ட கேட்கிற எவனுக்கும் கொடுனார்ல. அப்போ உங்களை பார்த்து நீ எவன் கேட்டா எவனாலும் கொடுறா அப்படின்னு உங்களை சொன்னார்னா, அவர்கிட்ட கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுப்பாரா மாட்டாரா? So, holiness is not a qualification to receive answers. மறுபடியும் நான் வரேன் சார். ஹோலினஸ்ன்றது ஒரு பை ப்ராடக்ட் சார். அது பூ ஆகி பிஞ்சாகி காயாகி கனியாகிற ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஏதோ பாஸ் ஆகிறதுக்கு பரிசுத்தமாக இருக்கிறான்னா இவன் பெரிய டாவுன்னு அர்த்தம். ஏன்னா ஃபெயில் ஆனால் அவன் திரும்ப தம்ம போடுவான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக சரியாகிறாங்களே அவங்க எல்லாம் வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்டு கிடையாது, இது ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்டு. அப்போ தேவனிடத்தில் வருகிறனா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை மறுரூபமாகட்டும். அவர் சமூகத்துக்கு நாம் போகிறதுக்கான கரையை எனக்கு பிதாவட்ட இயேசு கொடுத்துருக்கிறபடினால் அவர் சமூகத்தில் இருப்பதற்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். கைத்தட்டும் போது என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார், என்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். எத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல், முன்பு தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள். நீங்க அவங்க யாருன்னா அந்த சங்கீதம் 65 வர்ற உம்முடைய பிரகாரத்தில் வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்முடைய நன்மையினால் திருப்தி ஆகிறார்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பாதாளத்தில் படுக்கை போட்டவர்களாக இருந்தாலும், கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு மிக பெரிய கிருபையும் உரிமையும் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். One of the major blessing from cross is enjoying the presence of the Lord. Amen. Praise God. Rakarabalabianku. மதவாதிகள் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ஆமா, மனமுடையவர்கள் அல்லது மதம் பிடித்தவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அவங்க வந்து வேற ஒரு ரூட்ல தான் வரணும்னு பார்ப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை மீறின போது கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வைத்த அந்த வழியை நீ கை கொள்ளாமல் போனீர்கள். யாத்ராமல சொல்றாரு, அந்த வழி என்னவா இருந்துச்சு? நியாயப்பிரமாண வழியாக இருந்துச்சு. அந்த வழியை அவர் கை கொள்ளாமல் போனார்கள். அதனால் ஒருத்தருமே வந்து சேரல. புதிய ஏற்பாட்டிலேயே சொல்றாரு, நானே வழின்றாரு. அப்போ இந்த வழியின் வழியாக நம்ம பிதாவை எடுத்து, இந்த வழி என்னவென்றால் உங்களுக்கான கிரயத்தை கொடுத்து நீங்கள் கிரயமே இல்லாமல் கடவுளுடைய சமூகத்தை என்ஜாய் பண்ணும்படி அழைக்கப்படுகிறீர்கள். பேதைகளே நீங்கள் வாருங்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் வந்து புசித்து திருப்தி ஆகுங்கள். அப்போ ஒரு பெரிய விருந்து, அதாவது தேவ பிரசன்னம் ஆயத்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் ஒரு விருந்து போல ஆயத்தமாக இருக்கிறது. வழியோரத்தில் செல்லுகிறவர்கள், தெருவில் இருக்கிற ஊனர்கள், குருடர்களை பார்த்து யூ கம் அண்ட் என்ஜாய் த ஃபீஸ்ட், கையை தட்டு. அதை தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண, ஏன்னா உங்களுக்கான கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தகுதியின் அடிப்படையில் அல்ல, இந்த உலகம் எல்லாவற்றையும் தகுதியின் அடிப்படையிலே வாங்கி வாங்கி பிதாட்ட வரும்போது தகுதியை தான் என்ன செய்யறான், எதிர்பார்க்கிறான். ஆனால் தேவனோ தகுதியின் அடிப்படையில் அல்ல. இப்போ என்னுடைய கேள்வி, நான் திரும்ப ரிவர்ஸில் வரேன்.
தேவன் வந்த பிறகு பரிசுத்தம் வருதா, பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வராரா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வராருன்னா, இப்ப இந்த பரிசுத்தத்துக்கு காரணம் தேவனா நானா? பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வராருன்னா பரிசுத்தத்துக்கு காரணம் நானு. தேவன் வந்த பிறகு பரிசுத்தம் வருதுன்னா பரிசுத்தத்துக்கு காரணம் அவர். அப்ப அவர் தான் முத வராரு. அவர் வராருல, அதுக்கு பேர் தான் பிரசன்ஸ். கை தட்டுங்க உதவி, அதுதான் பிரசன்ஸ். அப்ப நான் பாவியா இருக்கும்போது அவர் வந்து என்ன பரிசுத்தமா மாத்துறாரு. விழுந்து போன மனநிலையோடு நீ இருக்கும்போது தேவ பிரசனம் உன்னை நெருக்குது, உன்னை நிரப்புது. இப்ப நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசனத்தை நீங்கள் நிரப்பப்பட முடியும். கரங்களை தட்டி அவர் பிரசனத்தை வரவேற்போம். Come on, you can receive the presence of the Lord. ரேமாலா சாந்துரா மனஹாந்துனே மன. நீங்க பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். இந்த லைஃப் தாங்க உங்களை வந்து எப்பவுமே மென்மையாவே வச்சிருக்கும், மென்மையாகவே வச்சிருக்கும். கடவுளை விட்டு பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை வந்து உங்களை கடினமாக்கிறோம். இப்போ என்னுடைய கேள்வி திரும்ப கேட்குறேன், பரிசுத்தம் வந்த பிறகு இயேசு பிதா வராரா, இல்லை பிதா வரனால அவர் பிரசன்னம் வரனால பரிசுத்தமாகறீங்களா? சரி, இந்த கேள்விக்கு வேற ஒரு கேள்விக்கு பதில் கேட்குறேன், அதுக்கு பதில் வந்து இதுக்கு வந்துடும். இப்போ பாவம் செஞ்சனால பிசாசு, நல்லா கவனிங்க, வந்து ஏவாள்கிட்ட பேசினானா, இல்லை ஏவாள்கிட்ட பிசாசு பேசின பிறகு பாவம் செஞ்சானா? சொல்லுங்க. மேட்டர் மிஸ்டேக் வந்துச்சா, இல்லை பர்சன் வந்தானா? சொல்லுங்க. பாவம் வந்த பிறகு பிசாசு வந்தானா, பிசாசு வந்த பிறகு பாவம் வந்துச்சா? சொல்லுங்க. இதுல ஒரு குழப்பம் இருக்கு. பிசாசு வராத வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அப்ப ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வந்த பிறகு தானே பாவம் செஞ்சாங்க. அப்ப பாவம் பிசாசு வந்த பிறகுதான் வருதுன்னா பரிசுத்தமும் பிதா வந்த பிறகுதான் வருது. பாவம் பிசாசு பேசின பிறகுதான் வருது. நான் பாவம் இந்த ஒன்றும் பிசாசு வரல, பிசாசு வந்த பிறகுதான் பாவம் வந்துச்சு. அப்படிதான் நான் பரிசுத்தமான பிறகு தேவன் வரல, தேவன் வந்த பிறகுதான் நான் பரிசுத்தமாக. ஆமே. அப்ப சின் என்பது வந்து இஸ் a person. Sin is a person. அந்த சின்ற பர்சன் வந்த பிறகுதான் என் ஆக்ட் என்ன செய்யுது, மாறுது. ஆமென். ஸோ தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பின பிறகுதான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றங்களுக்கு நேராக கடந்து வருகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் எங்கேயுமே ஓடவே முடியாது. அவ்வளோதான். This is what I come to say. You cannot escape from the presence of the Lord. உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பிரசன்ஸ் இழந்துட்டேன்னு. பிரசன்னம் என்பது தேவன் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கை. அது வந்து பிரியாத பிரசன்னம். அது டைட்டில் என்னன்னா, இன்செப்பரபிள் காட்ஸ் பிரசன்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க. இன்செப்பரபிள். இது உங்களை விட்டு பிரிய முடியாது. ஆனால் இதிலே இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் பாருங்க, இந்த பிரசன்ஸு, நான் இன்னொன்று சொல்லவா, இந்த பிரசன்ஸே பரிசுத்தமாக இருந்தால் வரும். இந்த பிரசன்ஸு வந்து பாவம் வந்த பிரசன்ஸ் போயிடும் அப்படின்னு வாழ்கிறான் பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில் பாவங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். இந்த பிரசன்ஸ் வந்து எப்போவுமே இருக்குன்னு சொல்கிறான்ல. இவன் 10 தப்பு பண்ணான்னா இந்த பிரசன்ஸ் பாவம் பண்ணால் போயிடும்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அவன் 1000 தப்பு பண்ணுவான். ஏன் தெரியுமா? அவன் பிரசன்ஸை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மனநிலையில் வாழ்கிறவன் எது வேணாலும் செய்வான். ஆனால் எப்போவுமே பிரசன்ஸ்லேயே இருக்கிறேன் என்கிற உணர்வில் இருக்கிறவன், அந்த உண்மையை புரிந்து கொண்டவன், அவனை விட 1000 மடங்கு மேலான வாழ்க்கையை வாழ்வான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்றால், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய தைரியமுடையவர்களாக இருங்கள். முக்கியமான வார்த்தை, உணரக்கூடிய தைரியமுடையவர்களாக. எல்லா பகுதியிலும் பிசாசு உங்களை குற்றம் சுமத்த பார்ப்பான். நீங்கள் அதுக்கு ஆளாயிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய அயோக்கியனா மாறிடுவீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இல்லை, நான் அவர் சமூகத்தில் வாசம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஒரு பாக்கியவான்,
அவருடைய குரலை எந்நேரமும் கேட்பதற்காக நான் அழைக்கப்பட்டவன், என் மீது ஒரு சிறப்பு கிருபையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற மனநிலையில் நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை என்பது மறுரூபத்திலே தான் இருக்கும். டே பை டே you will be transformed. மினிட் பை மினிட், எவ்ரி மினிட் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் எதுவும் பறிக்க முடியாது. இந்த வார்த்தை உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளே போகணும், அதுதான் முக்கியமானது. அப்போ தான் எந்நேரமும் அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஆமேன் ஆமேன். பிரசன்ஸில் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா தூதர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கைதட்டுங்க. கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவரோட வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். பரலோகமே உங்களை சுற்றி இருக்குன்னு அர்த்தம். இது சரியான ஒரு ஈர்ப்பு விசையில் உங்களை கொண்டு போகும். அத்தகைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் தான் எப்போ வேணாலும் அவர் சமூகத்தில் வந்து டான்ஸ் பண்ணுறவனாகவே இருப்பான். இந்த டான்ஸெல்லாம் வெறுக்கிறவன் யாருன்னா பிரசன்ஸ்லேயே இல்லாதவன். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு வந்து என்னன்னா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தோஷமாய் டான்ஸ் ஆடுவான். பாவம், ஏதாச்சும் வந்து கேம்புன்னு போனாங்கன்னா அந்த காலத்தில் கேம்பில் ஆடுவாங்க. அதுக்கப்புறம்லாம் கிடையாது. ஆனால் எப்போவுமே நீங்கள் ப்ரெசன்ஸில் நிரம்பியிருந்தீங்கன்னா எவ்ரி சண்டே சர்வீஸ் இஸ் அ ஃபயர் கேம்ப்பு. ஆமாம், இஸ் அ டிரான்ஸ்ஃபிகரேஷன் கேம்ப்பு. ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பீயிங் கனெக்டட் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். கனெக்டட் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அவன் என்றவன் சொன்னார், எந்த சூழ்நிலையிலும் என் ப்ரெசன்ஸ்லேருந்து நீ வெளியே போகவே முடியாது. அது ஒரு கவனன்ட்டுங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு. சில மாற்றப்பட முடியாத பல விஷயங்கள்னு இருக்கு, அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சாலும் மாறவே மாறாது. இந்த சத்தியத்தை அப்படி கேட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பழைய மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் இதை உள்ள வேறு விட விட்டீங்கன்னா நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். எந்த சத்தியம் உங்களுக்குள்ள வேர் விடுதோ அந்த சத்தியம் உங்களுக்கு கனி கொடுக்கும். ஆமென். வேர் விடணும், வேறு தான் கனி கொடுக்கும். சில விஷயங்களை மாற்றவே முடியாது. அதை நீங்கள் ஆழமாக நீங்கள் நம்பணும். அதுதான் உங்களை இந்த பூமியில் ஒரு வெற்றியான வாழ்க்கையும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு தரும். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், உங்கள் லைஃப் வந்து வேற மாதிரி போயிடும். அதான் டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் பிரசங்கத்தை கேட்டோன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும்னு ஆசை வந்துச்சான். எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணா எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மேலே அந்த பிரசங்கத்தை கேட்குறப்ப லவ் வரணும். சா, சூப்பரான சாமியாக இருக்காருடா அப்படி வரணும். ஒரு பயம் வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், தட் இஸ் டெவில்ஸ் ப்ரீச்சிங் அது. அப்போ இந்த ப்ராஸ்டிடியூட்டான் அந்த லேடி வந்து கிளப்பில் டான்ஸ் பண்ணுற ஒரு ஆள் இவருடைய செய்தியை கேட்டுட்டு முடிஞ்சோன்னு சொல்லலாம், நீங்கள் பிரசங்கிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் பேசுகிறப்ப எனக்கே அந்த இயேசுவை ஏற்றுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணேன், நான் என்னுடைய சர்வைவலுக்காக, என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக நான் டான்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் என்னால் உங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கடவுளை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கணும். அப்போ டிஎல் மூடி சொன்னாராம், இவங்க எல்லாம் சொல்கிறான் இல்லை டிஎல் மூடி 50 பேரும் கூட தலையில் நறுக்குன்னு கொட்டி இனிமேல் டிஎல் மூடி பேரே பேச, அவர் எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணவர், நீ அவர் வந்து என்ன செய்யக்கூடாது, ரெஃபர் பண்ணவே கூடாது. எப்படி இவங்க ரெஃபர் பண்ணலாம் டிஎல் மூடி கிரேஸ் ப்ரீச்சருங்க. 10 கட்டளைகளை பேசும்போது டிஎல் மூடி சொல்கிறாரு, இந்த 10 கட்டளைகளை தேவன் கொடுக்கும்போது இவன் இதில் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினச்ச கொடுத்தாராம். அதனால 9 கட்டளை ஆக்ஷனில் கொடுத்துட்டு ஆக்டு, அதில் நீ ஜெயிச்சிருவ. ஆனால் 10வது தாட்டு, இதில் எவனும் ஜெயிக்கவே முடியாது. 9ல் ஜெயிச்சாலும் கொலை ஒரு ஆக்டு, டீடு, களவு, விபச்சாரம் எல்லாமே செயல், இதெல்லாம் செய்யாமல் நீ நின்றுடலாம், அட்டென்ஷன்னு. ஆனால் இச்சை அப்படின்றது தாட்டு. இந்த 9ல் தப்பிச்சவங்க கூட 10ல் விழுந்துருவானா. ஏன் நீ இந்த ரூட்டில் வரவே முடியாதுடா. இந்த ரூட்டில் வரணும்னா அதுக்கெல்லாம் ஒரு ரா மெட்டீரியலே மாறணும். அதனால தான் இயேசுன்ற சரியான ரூட்டை வச்சார்.
இதெல்லாம் டிஎல் மூடியோட ப்ரீச்சிங்க. இவங்க டிஎல் மூடியையும் ப்ரீச் கேட்குற இல்லை, இவங்க பாட்டில் மூடி தான் தெரியும். டிஎல் மூடி என்னடா பிரசங்கம் பண்ணார். அந்த அம்மா பார்த்து கூப்பிட்டு சொன்னார், நீ ஒன்றும் ஒரி பண்ணாத மாதிரி இயேசு ஏற்றுக்க, நீ போய் டான்ஸ் பண்ணுன்ட்டாரான். நீ போய் கிளப்பில் டான்ஸ் பண்ணிக்கன்ட்டாரான். எழுப்புதல் பிரசங்கி டிஎல் மூடி கொன்னே போடுவேன். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார், அது சரி, அதனால அவர் எழுப்புதல் பிரசங்கி. இப்படி பிரசங்கம் பண்ணனால தாங்க அவர் எழுப்புதல் பிரசங்கி. அதனால தான் சிட்டியா இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணியிருந்தோம்னா இந்த ஒரு டிக்கெட்டை மிஸ் பண்ணியிருப்போம். அவர் அந்த டிக்கெட் இதுக்குள்ள போட்டார். சரியா 1.5 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு திரும்ப சிகாகோக்கு போனாராம். ஒரு முறை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டிஎல் மூடியை பார்த்துட்டு ஓடி வந்தாலாம். டிஎல் மூடின்னு ஒன்று வந்து அவருக்கு அடையாளம் தான் நிறைய பேரை பார்க்குறாங்க. என்னம்மா நீ யார்? என்னன்னா, ஐயா சில வருஷங்களுக்கு முன்பாக உங்களுடைய செய்தியை கேட்டு நான் வந்தேன். ஒரு டான்ஸரு இயேசு ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் எனக்கு எப்படி அவர் ஏற்றுக்கொண்ட டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ நீங்கள் கூட பரவாயில்ல நீ போய் டான்ஸ் பண்ணு, இயேசுவை மட்டும் வாழ்க்கையில் ஏற்றுக்க, அவரை விட்டுறாதான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஞாபகம் இருக்குன்னாரான். இப்போ என்னம்மா இயேசுனாரை விட்டுட்டியா இல்லை உறுதியாக பிடிச்சிட்டியா அப்படின்னாரான். அவர் சொல்கிறாரா, அந்த பொண்ணு சொல்லிச்சான், இயேசுவை பிடிச்சிட்டேன், டான்ஸை விட்டுட்டேன். அவருடைய சமூகம் பாவிகளையும் அரவணைக்கிற ஒரு சமூகம். மத வெறியர்கள், மத எண்ணமுடையவர்கள் மிக மோசமான பாவங்களில் வாழ்வாங்க. ஆனால் பேச்சு மட்டும் பெத்த பேச்சா இருக்கும். பேச்சு மட்டும் பெத்த பேச்சா இருக்கும். ஆனால் செய்கிறதெல்லாம் அக்கிரமமும் அநியாயமும் ரகசிய பாவங்களும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். பேசுகிற மட்டும் அப்படியே வந்து யோக்கியம் வரேன் செம்பத்திக்கு ஒழிச்சு விடான்ற மாதிரி வந்து யோக்கியனா பேசுவாங்க. கண்டம்னேஷன் வேற பண்ற இந்த மாதிரி பிரசங்கத்தை. ஆனால் அந்தரங்க வாழ்க்கை சாக்கடையோட மோசமாக இருக்கும். ஆனால் இயேசுவின் பிரசங்கங்கள், ஆமாம் இயேசுவின் பிரசங்கங்கள் வந்து பரிசேயர்களையும் சரிசேயர்களையும் வந்து என்ன சொல்ல வந்து இருதய பலவீனம் உள்ளவர்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி இயேசுவின் செய்தியை கேட்க வேண்டாம்ன்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவருடைய செய்திகள் வந்து அவர் வந்து என்ன சொன்னார் வந்து பாவிகளுக்கு சிநேகிதராய் கருதப்பட்டார். அவர் சாப்பிட்றாரு. அவர் சொன்னா, என்ன சார் வந்து உங்க இப்படி சாப்பிட்ற உள்ள போறது எதுவுமே திட்டுப்படுத்தாதியாடுறாரு. ஓசோ ரெசினிஸ் கூட சொல்லியிருக்க மாட்டாரு. உள்ள போறது எதுவும் திட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து வெளியே பேசுற பாரு, விஷத்தை கக்குற பாரு, அடுத்தவன பாம்பு மாதிரி கொத்துற பாரு, அதுதான் அவனை திட்டுப்படுத்தும். இதெல்லாம் இவங்களால கிரகிக்கவே முடியல. ஆனா இவர் பேசினதெல்லாம் பாவத்துக்கு வழி திறக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா இவர் செய்தியை கேட்டவனெல்லாம் பரிசுத்தமாயிட்டே இருந்தாங்க. என்னுடைய உபதேசத்தை கேட்கிறதுனால இப்பொழுதே நீங்கள் சுத்தமானீர்கள். இப்போ ஆல்டர் காலிங்கே கிடையாது. ஏசுனார் பிரசங்கத்தில் ஆல்டர் காலிங்கே கிடையாது. ஆல்டர் காலிங்கிறது லீகலிஸ்டிக் பிரீச்சர்ஸ் தான். பிரசங்கத்தை முடிச்சுட்டு யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து பாவத்தை அறிக்கைறீங்க, ஏசுனாருக்கு வந்து ஆல்டர் கால் சாங்டிஃபிகேஷனே கிடையாது. செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சுத்தமாயிடுவாங்க. 15 அதிகாரம் யோவான் 1ஆம் வசனம் சொல்றாரு, என்னுடைய உபதேசத்தை கேட்கிறது, நான் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், இப்பொழுதே நீங்கள் சுத்தமானீர்கள். சுத்தம் என்பது உபதேசத்தை கேட்பது போது நடக்கிறது. அப்ப இவங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் அலங்காரமாக இருக்கிறது, உயர்ந்த ரகமாக இருப்பது போல் இருக்கிறது. ஆனால் மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை. கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு மிகப்பெரிய வித்தியாசம். நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்து எச்சரிக்கிறது, ஆனால் அது பாவத்திலிருந்து விடுதலை செய்யவே செய்யாது. ஒரு 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 டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறீங்க, 76,000 86,000 போட்டு அபாயம்னு போட்டிருப்பாங்க. இந்த போர்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்டு தான் நியாயப்பிரமாணம். இதை செஞ்சா நீ செத்துருவடா அப்படின்னு சொல்லும். நீங்கள் போய் அந்த கரண்ட் கம்பியை தொட போகும்போது அந்த போர்டு வேகமாக வந்து கையை பிடிக்காது, அப்படி பிடிக்காது, அது பாட்டுக்கு தான் இருக்கும். ஆனால் சொல்லும் அபாயம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிறோம். தொட்ட நீ செத்துக்க, அடுத்த ஒருத்தர் தம்பி அபாயம். அப்போ பிரமாணம் என்ன செய்யுது? எச்சரிக்கை மட்டும் செய்யுது. ஆனால் மனுஷனும் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறான், டெவிலோட பொசஷனில் இருக்கிறான். அதனால் அவனால் செய்யாமல் இருக்க முடியல. அதனால் அவன் போய் செய்கிறான். ஆனால் அந்த போர்டு வந்து சொல்லுது தொட்டா செத்துரு வைப்பான்னு. அவனுக்கு இந்த சிகரெட்டு பெட்டி மேலே போடுறான் இல்லைங்க, புகைப்பிடிப்பது உடல் நலக்கு தீங்கானது அப்படின்னு வாசித்து தான் பற்ற வைக்கிறான். என்ன சொல்றீங்க? இப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன்பா, எச்சரிப்பின் செய்தி பிரசங்கம் பண்ணுங்கள், எச்சரிப்பின் செய்தி பிரசங்கம் பண்ண 50 பேர் வரிசையில் வா. ஒன்று கேள்வி கேட்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் எச்சரிக்கை பண்ணுறத விட நீ எச்சரிக்கை பண்ணுற? நீ என்னடா எச்சரிக்கை பண்ணுற? அவன் தான் சிகரெட் பாக்கெட்டில் போய் எச்சரிக்கை பண்ணுறான், பற்ற வைக்கிறான். என் கேள்வி, கவர்மெண்ட்டை விட நீ எச்சரிச்சிருவியா? அப்போ நியாயப்பிரமாணம் ஒருவனையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது, எச்சரிக்கும்.
ஆனா எச்சரிப்பு ஒருத்தனை என்ன செய்யாது? விடுதலை ஆக்காது. கொலை செஞ்சா ஜெயிலுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஜெயில் என்பது எச்சரிப்பு தானே. ஆனா வார வாரம் 4 பேர் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தானே இருக்காங்க. எச்சரிப்பு ஒருவனை விடுதலை ஆக்காது. நியாயப்பிரமாணம் எச்சரிக்கிறது, ஆனால் கிருபையோ பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறது.